ஸோ பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாரும் எதுக்கெல்லாம் தெரியுமா ஓடிட்டுருக்குறோம்? எஸ், நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க தான், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் பாருங்கள், எல்லார் வாழ்க்கையிலும் என்னென்ன இருக்குது? எதுக்கெல்லாம் பண்ணுறோம்? வேலை செய்யணும், அதில் ஒரு உயர்வு கிடைக்கணும், அதுக்காக வேலைக்கு போகிறோம். ஒரு பிஸ்னஸ்னால் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்? அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகணும், அதனால் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும், செழிக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏன் இப்போ சர்ச்சுக்கெல்லாம் வரோம்? ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? ஏன் ப்ரேயர் பண்ணுறோம்? எஸ், பரலோகம் போகணும், அது இயேசுவின் ரத்தம் கூட்டிகிட்டு போகுது நம்மளை. பட் அதுக்காக நம்ம அவருடைய பிள்ளை ஆகிட்டதுனாலையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம என்ன போராடுறோம்? நம்ம வேதம் வாசிக்கிறோம், வசனங்களை அறிக்கை செய்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், பல காரியங்கள் பண்ணுறோமா இல்லையா? எல்லாருமே இப்படி எல்லா காரியத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, ஸ்பிரிச்சுவல் லைஃப்காக, ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காக, நம்ம குடும்பத்துக்கு ஃபினான்ஷியல், நம்ம பசங்க ஃப்யூச்சர் இப்படி இருக்க போது அவங்க எஜுகேஷன், எல்லாத்துக்காகவும் ஃபினான்ஷியல் க்ரோத்துக்காக பாடுபடுறோம். குழந்தைங்களோட எஜுகேஷன், அவங்கள எங்கே போட்டால் எங்கே எப்படி படிப்பாங்க, என்ன எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த காலேஜ் சேர்த்தலாம் அப்படின்றதுக்காகலாம் நம்ம பாடுபடுறோம். அவங்களுடைய லைஃப், நம்ம பிள்ளைங்களோட லைஃபுக்காக நம்ம பாடுபடுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, நம்மளும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஃபிட்னஸ்ஸு, ஓடுறோம், குதிக்கிறோம், இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஹீலிங்காக எவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் அறிக்கை பண்ணுறீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கிறீங்க. கரெக்டாக? ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க, சொந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணுன்றதுக்காக நினைக்கிறீங்க, ஒரு உயர் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல ஒரு லைஃபாக, அவன் குழந்தை, நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இப்படி ஏகப்பட்ட காரியங்களுக்கு தானே இங்கே இருக்கிற எல்லாரும் ஓடிட்டுருக்குறீங்க. ஆனால் இது அத்தனையும் எதுக்குங்க பண்ணுறீங்க? என்னத்துக்கு பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணி என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த அத்தனை காரியங்கள்லையும் சக்ஸஸ் கிடைக்கணும்னு யாராவது இல்லை வர்றது வரட்டும் அப்படின்னா செய்கிறீங்க? எல்லோரும் என்ன எண்ணத்தில் பண்ணுறோம்? இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாமே நீ செஞ்சிட்ருக்கிற. நம்மளாம் யார்? பிள்ளைகள். நம்மளை எதை ரெப்ரசன்ட் பண்ண? நம்ம ஆடும் அவர் மேய்ப்பரன்னு நம்ம பல நாள் பார்த்துட்ருக்குறோம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எஸ், எனக்கும் என்ன இன்டென்ஷன் தான் இருக்குது. ஆடு நல்லா இருக்கணும், அதை நல்லா சாப்பிட்ணும், நல்லா குடிக்கணும், உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும், அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பெருகணும். அதுதான் அவரோட விருப்பமும். நம்ம விருப்பமும் அவர் விருப்பமும் இப்படி தான் இருக்கான், அலைண்டாக தான் இருக்கான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் திருப்பி அவர் என்ன சொல்கிறாரு? ஆடு மேய்ப்பர் அப்படின்னா, இந்த ஆடுக்கு இந்த டிசைர் இருந்தாலும் இது தனியாலாம் போய் எல்லாத்தையும் சக்சீட் பண்ணிட்டு வந்துட முடியாது. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? யார் தேவைப்படுறாரு? மெய்ப்பருடைய இது தேவைப்படுது. அதை நான் சொன்னேன், இங்கே இருக்கிற பீப்புளும் வீடியோ பார்க்குற பீப்புளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீப்புள். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்திலே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நீங்கள் ஆடுங்க தான். இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். புலின்னா என்ன பண்ணோம்? தேவையில்லை, நான் மேய்ஞ்சிட்டு வந்துட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு வேணுமான்னு கேட்குற மாதிரி. இது புலி புத்தி. புலி எதையும் டிபெண்டாக இருக்காது. காட்டுக்கே ராஜா அப்படின்ட்டு இருக்கிறது, நான் என்ன வேணால் செய்வேன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரியம் கிடையாது. ஆனால் நம்ம ஆடுகளாக இருக்கிறனால ஆடுகளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஆடாக நடந்துக்குச்சுன்னா ஆண்டவர் கரெக்டாக அந்த சக்ஸஸ் கூப்பிட்டு போய் விடுவார். நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி ரோட்டில் கூப்பிட்டு போகிறாரு, ஒரு சில நேரம் கரடு முரடான பாதையில் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அந்த கரடு முரடு பாதை முடிஞ்சோன்னு ஒரு தெளிவான இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு மேய்ப்பர். ஒரு ஆடை வேணால் விட்டு பாருங்களேன், அது கரெக்டாக போகுமான்னு பாருங்கள், போகாது. யாருக்கு தான் தெரியும்? மேய்ப்பருக்கு தான். அப்போ மேய்ப்பர் கொடுக்குற டைரக்ஷனில் போகிற ஆடு தான் என்ன ஆகும்? சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த ஆடு இந்த சர்ச்சு விட்டு போனதுக்கப்புறமோ இல்லை இந்த வீடியோ மெசேஜ் கேட்டதுக்கு அப்புறமோ போய் சேர்ற கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது புலியாக இருக்கலாம், சிறுத்தையாக இருக்கலாம். அப்போ எப்போதும் என்ன கான்ஷியஸ் இருக்கணும்? இல்லைப்பா, ஊனால் முடியும், நிச்சயமாக முடியும், நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் எனக்கு எங்கள் ஆண்டவர் வேணும். அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு, உனக்கு இருக்கிற அதே எண்ணம், இதில் நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க, உங்களுடைய காரியங்களாக போட்டுக்கோங்க, உங்கள் குழந்தை வாழ்க்கை எது வேணால் இருக்கட்டும், நீ அதில் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிற, அதே எண்ணம் தான் என்கிட்ட இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உன் மெய்ப்பராக இருக்கிறனால நான் கொடுக்குற டைரெக்ஷனில் நட, உன் மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சிரு.
இப்படி பண்ண ஆயிடலாம், அப்படி பண்ண ஆயிடலான்றதை தனியாக வச்சுரு. அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு பேஸாக சொல்ல போகிறார். பாருங்கள், கவனிங்க. Luke 6:46-49. Why do you call me Lord, Lord, and do not practice what I tell you? அவர் என்னங்கிறாரு, நான் உன் மேப்பர்ன்றிய, என்கிட்டயே வரான்றிய, எல்லா இடத்துலையும் தான் பேசிட்டுக்கிற மேப்பர் ஆண்டவரே, லார்ட் லார்ட் லார்டுன்ற. ஆனால் ஆடே, நான் சொல்கிறது நீ செய்யாமல் இருக்கிறது என்ன? அதாங்க சொல்கிறார். Why do you call me Lord, Lord, and do not practice what I tell you? Everyone who comes to me and listen to my words and obeys them. அவர் என்ன சொல்கிறாரு? Everyone who comes to me and listens to my words and obeys them, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருப்பா. ஆடே ஆடே, நீ என்னை கூப்பிடுறியே, ஆனால் நான் சொல்கிறபடி நீ நடக்காமல் இருக்கிறியே. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, என்கிட்ட ஒருத்தன் வந்து நான் சொல்கிறதையும் கேட்டு, இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்களே, நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான மெசேஜ். நீங்கள் ஒரு கற்பனைக்கு போகாதீங்க, அடுத்தது இதுதான் சொல்ல போகிறாரு அப்படின்ற இமேஜினேஷனுக்கு போகாதீங்க. ரொம்ப ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? எவ்ரிஒன் ஹூ கம்ஸ் டு மீ அண்ட் லிசன்ஸ். இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லிசன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறாரு, லிசன் பண்ணுறீங்க, ரைட்டு, டு மை வேர்ட்ஸ். அது பத்தாதுன்றார். அண்ட் ஒபேஸ் தெம். அப்படி ஒபே பண்ணுறவன் யார் தெரியுமா? அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நான் சொல்லட்டுமா ஒரு உதாரணம் அப்படின்றார் ஆண்டவர். எப்படி இருப்பானா? ஐ வில் ஷோ யூ ஹூம் ஹீ இஸ் லைக். ஹீ இஸ் லைக் அ ஃபார் சைட்டட், ப்ராக்டிக்கல் அண்ட் சென்சிபிள் மேன் building a house who dug deep and laid a foundation on the rock. And when a flood occurred, the torrent burst against that house and yet could not shake it, because it had been securely built and founded on the rock. அவர் என்ன சொல்ல வர்றாரு? என் வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை கேட்டு நடக்கிறவன் எப்படி இருக்கான்னா, அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனில் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற. அவன் அப்படி கட்டுனா என்ன ஆகுமா? டொரண்ட் மாதிரி ஃப்ளட்டு வந்தாலும், பர்ஸ்ட் ஆகி தண்ணி வந்தாலும் அதை என்ன பண்ண முடியலையா? ஷேக் பண்ண முடியலையா? அப்படி தானே உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? எவ்வளோ பேருக்கு உங்கள் ஃபினான்ஸ் இல்லைங்க, வந்தோடனே பிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க, பணம் வந்தோடனே செலவாயிடணுங்க அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? பர்ஸ்ட் ஆகி போயிடக்கூடாது, கரெக்டாக? எவ்வளோ பேருக்கு ஹெல்த்து திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி வந்து அடித்து தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் குழந்த வாழ்க்கைங்க அப்படியெல்லாம் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. உங்கள் வேலை எல்லாருக்கும் அப்படி இருக்குது. அதை தான் சொல்லிகிட்ருக்காருங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள். பட் த ஒன் ஹூ ஹஸ் மியர்லி ஹர்ட். எவ்வளோ பேர் இப்போ கேட்டுட்ருக்கீங்க? வாரம் மெசேஜு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. பட் த ஒன் ஹூ ஹஸ் மியர்லி ஹர்ட், நீங்கள் கேட்டுட்டீங்கன்றார். அண்ட் ஹஸ் நாட் ப்ராக்டிஸ்ட். வாரம் கேட்டுட்டு மட்டும் போகிறேன், ஆனால் நல்லா இருக்குது, சரியான ரெவலேஷன் புரிஞ்சிச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்க்கு எஃபெக்ட் போடாமல் இருந்தா இஸ் லைக் அ யாரா? என் புள்ள, ஆண்டவர் புள்ள, என் செல்லோன்றார் அவர். என்னன்ற? இஸ் அ ஃபூலிஷ் மேன் ஹூ பில்ட் அ ஹவுஸ் ஆன் த கிரவுண்ட் வித்தவுட் எனி foundation, and the torrent burst against it and it immediately collapsed and ruin of the house was great. நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு? உலகத்தில் இருக்கவங்கள கிடையாது. பைபிளை தூக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சண்டே மாத்திரம் வராமல் ஃபெலோஷிப்பில் இருந்து டெய்லி ஜெபிச்சு இருக்கிற நம்மளை பார்த்து தான் அவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு? இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. கேட்குறவங்க இந்த உலகத்தில் எல்லா பிலீவ்ஸ், அது கேட்குறதுலையும் கொஞ்சம் மாறி கேட்குறீங்க. பட் உட்காந்து டெடிக்கேட்டடாக கேட்டால் கூட கேட்டுட்டு மாத்திரம் இருக்கிறவன் என்ன யாராம்? இஸ் லைக் அ ஃபூலிஷ் மேன். நான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன், நான் நீதிமான், நான் அப்படியே கேஷுவலாகவே வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மெசேஜ் மட்டும் கேட்குறவங்களுக்கு அவர் கொடுக்குற டைட்டில் என்னது? ஃபூலிஷ் மேன்னா என்னன்னா, நீ ஏமாந்து போயிடுவேன்றார். இப்படி நடக்கும்னு நினைப்ப, ஆனால் நடக்காது. புரியுதா என்னன்னு? இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் என்னவா தான் இருக்கும் இப்படி சொல்லும்போது. கொஞ்சம் வேக்சினேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் என்ன பண்ணுறது, ஆண்டவர் வார்த்தை அப்படி தான் வருது. பாருங்கள், இப்போ தமிழில் பார்க்கும்போது பாருங்கள், என்னை ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளோ பேர் இன்றைக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம்? நம்ம எல்லோரும் தான் கூப்பிடுறோம். என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு நான் சொல்லபடி செய்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு வந்துட்டீங்களே, இன்னைக்கு வார்த்தையை கேட்டிங்களே, அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். தமிழில் சொல்கிறேன், ஆழமாய் தோண்டி கட்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. புரிஞ்சிச்சுல? தமிழில் விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, வார்த்தையை கேட்டால் மட்டும் போதும், சர்ச்சுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி சண்டே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. சரி, அதுதான் நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம சாதா பீப்புள் கிடையாது தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்டியன்னா என்னது? கிரைஸ்ட்டை கேரி பண்ணுற பர்சனா நாம. நீ ஒரு புது சிருஷ்டி, நீ ஒரு நியூ கிரியேஷன், நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நம்ம ஒரு யூனிக் பீப்புள். அவர் என்ன சொல்கிறாரு, கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எப்படி தருமா பாருங்க, அவன் கட்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறவன் மாதிரி இருக்கிறான். என்ன ஆகுதுன்னா, பெருவெள்ளம் வந்தோம், அதை என்ன பண்ண முடியல, மோதி. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்னா, ஏதோ ஒன்று வந்து மோதிடுது. ஒரு பிரச்சனை மோதிடுது, உங்கள் ஃபினான்ஸில் ஒரு பிரச்சனை மோதுது, உங்கள் ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை மோதுது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மோதுனா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மோதுறதுன்னா என்ன? தூரத்துலேயே தெரிஞ்சிருமா? அங்கே வரான் பாரு, அவன் தான் நம்ம மேலே மோத போகிறான்டா, இன்னைக்கு போகலாம் வா அப்படின்னா போகிறீங்க. மோதுறதுன்னா எங்கேருந்து வந்தானே தெரியாது, அது பேர் தான் மோதுறது. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி மோதுனா கூட அது ஒழுகுதான் கீழே, உங்களை அசைக்கப்பட முடியறது இல்லையா அப்படிங்கிறார். என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, கேட்டுட்டீங்க எல்லாரும், அதன்படி செய்யாதவங்களாக இருந்தால் என்ன ஆகுமா, அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுறவங்க ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே, கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை, அந்த நியூஸ் கேட்டோன்னா அப்படியே அவளை தான் தூக்கி போட்டு போயாச்சு. உடனே என்ன ஆகுது, அது விழுந்ததுன்னு அப்படியே விட்டுருக்கலாம். விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் அப்படின்னு தமிழில் போட்டு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இங்கே இப்போ என்ன சொல்கிறாரு, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவர் இப்போ சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அப்படித்தான் இருக்குதான் வாழ்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கணும், வார்த்தையை கேட்டுட்டு மட்டும் நான் போயிட்டுருக்கிறேன்னா இப்படி தான் இருக்கிறோன்னு அர்த்தம். செய்யாமல் இருந்தான் எப்படி இருக்கான் அந்த வீடு? ஒரு பாறை மேலே அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கான். எப்படி இருக்குது? வீடு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அஸ்திவாரம் எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? அஸ்திவாரம் போடுற அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தானே இருப்போம். கரெக்டாக இருக்கிறதில்ல. டாலஸ்ட் பில்டிங் பண்ணுறான்னா அவனோட அஸ்திவாரத்தை தான் ஃபஸ்ட்டு எப்படி டிசைன் பண்ணலான்னு திங்க் பண்ணுறான். ஏன்னா மேலே கட்டிட்டு போயிடலாம், நிற்கணுமே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, கற்பனையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கட்பாறையின் மேல் போட்டு அந்த வீடை கட்டுகிறவனாய் இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேலே மோதினாலும் அதை என்ன பண்ண முடியல. எப்படி நின்றுட்டுருக்கு பாருங்க, அதே வீடு. அதே வீடு தான். பெரும் வெள்ளம் கொட்டுது, புயல் வருது, காற்று அடிக்குது, என்ன பண்ணலாம், அது எப்படி இருக்குது? அது அப்படியே நிற்கிது. இது யாராம்? கேட்டுட்டு மாத்திரம் இல்லை, கேட்டு அதன்படி நடக்கிறோம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த இமேஜோட? ஓகே. வார்த்தைகளை கேட்டு அவைகளை செய்யாதவனோ மண்ணின் மேல் வீட்டு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.
அதே வீடு தான். ஆனால் எது மேலே கட்டியிருக்கிறான் இவன்? மண் மேலே கட்டியிருக்கிறான். இப்படி கட்டின வீடு நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அதே வீடு தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அந்த வீடு ஒரு அஸ்திவாரத்தில் நிற்கிது, இது ஒரு அஸ்திவாரத்தில் நிற்கிது. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியதும் இந்த வீடு என்ன பண்ணல, அசைக்கப்படல. ஆனால் இந்த வீடு அசைஞ்சிருச்சு. அது ஏன் அசையில்? கட்பாறையின் மேல். நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடு மண்ணின் மேலே கட்டப்பட்டுருச்சு. ஸோ ஆக மொத்தம் இங்கே எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற எக்ஸாம்பிள் எதை ஜீசஸ் சொல்கிறாரு. இப்போ நம்மெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார். எதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு? வீடு மண்ணின் மேல் வீடு கட்டுறாரு. அப்போ இங்கே வீடை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு புரிய வைக்கிறார். ஓகேவா? வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் கட்பாறையின் மேல். அது ஏன் கிரேயாக போட்டிருக்கேன்னா பாறைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த வீடு அந்த பாறை மேலே கட்டுறவனுக்கு பெருமண்ணம் வந்து மோதியும் அசைக்கப்படாமல் போயிட்டு அந்த வீடு அப்படியே நிற்கிது. இது அவங்களுக்கு சக்ஸஸாக இல்லையா? சக்ஸஸ். இந்த பக்கம் கர்த்தர் வார்த்தையை கேட்காதவன் கிடையாது அவன். நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் தெளிவாக. கேட்டுட்டு தான் இருக்கிறோம், கேட்டுகிட்டே போயிட்டுருக்குறோம், கேட்டுகிட்டே வந்துட்டுருக்குறோம். கேட்குறத பற்றி இங்கே பேசல அவர். கேட்டு செய்யாதவனோ மண்ணின் மேல். இப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம் எங்கே கட்டிகிட்ருக்கிறீங்கன்னு. பெருவெள்ளம் வந்து மோதின உடனே முழுவதும் அழிந்தது. இது பேர் என்ன? ஃபெயிலியர். இப்போ சிம்பிளாக ஆரம்பத்தில் ஒரு ஸ்லைடு காமிச்சார்ல ஆண்டவர், சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு இங்கே என்ன காமிக்கிறாரு? ஒரு பிக்டோரியலாக நம்ம காட்டுறாரு. ஆனால் இப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன், அதெல்லாம் ரைட் ஆண்டவர், அதெல்லாம் ரைட்டு. இப்போது நான் என்ன கேட்குறேன், உங்களை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பைபிளிக் ஸ்டோரியெல்லாம் விட்டுருங்க, வீடு வச்சு தானே அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ உங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு திடீர்னு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இங்கே தாங்க அந்த ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னு காட்டுறேன். அங்கே போய் பார்த்தா இப்படி ஒரு வீடு அப்படியே நிற்கிது, ஒரு வீடு இடிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த வசனம் உலகத்தில் இருக்க எல்லா பிலீவருக்கும் தெரிஞ்சது தான். அதனால தான் கொஞ்சம் டேஞ்சரு. தெரியாத வசனம்னா நம்ம கொஞ்சம் கவனிச்சிருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உங்களை நீங்கள் இண்டிவிஜுவலாக கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இதுதான் ஃப்ளட்டான இடம், இந்த வீடு இப்படி நிற்கிது, அந்த வீடு இப்படி இடிஞ்சிருக்கு. இப்போ ஆப்வியஸாக ரெண்டு பேர் என்ன பேசுவோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு தான் சொன்னேன், ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பா யாரா கட்டினா அதை? என்ன கல்லில் கட்டினான்னு தெரியலையே, என்ன உட்டாக இருக்கும் இது? இல்லைடா அவன் பில்டர் அங்கேருந்து கூட்டு வந்து செமையாக கட்டு. இப்போ தெரியுதுல்ல, அந்த கல் பார்த்தாலே தெரியுது பாரு ஸ்ட்ராங்காக. அப்படி சொல்லுவீங்களா? இந்த வீடை பார்த்துட்டு இல்லைங்க ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னுவீங்களா? கரெக்டாக ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். என்ன சொல்லுவோம் நம்ம? கரெக்டாக அப்படி தானே சொல்லுவீங்க. நீங்கள் வீடை சொல்லுவீங்களா, ஃபவுண்டேஷனை சொல்லுவீங்க? இந்த இடம் தான் ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய ரெகுலர் மைண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆனால் ஆண்டவர் இங்கே என்னன்ட்டார், கட்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்ட மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கு. பில்டிங்கை பற்றி ஏதாவது போட்டிருக்குதா? மண்ணின் மேல் வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாயிருக்குது அப்படிங்கிறார். இந்த அஸ்திவாரத்தை பற்றி மட்டும்தான் அவர் பேசுகிறாரு தவிர பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட மெட்டீரியல், அதோட சைஸ் பற்றி பேசியிருக்கிறாரா? ஆனால் நீங்கள் என்ன பேசுவீங்க? நானாக இருந்தாலும் அதான் பேசுவேன், சைஸ் சின்ன வீடை அடிச்சுட்டு போயிடுச்சு தானே சொல்லுவீங்க. பெரிய வீடை பார்த்தா பாவம் எவன் மாற்றி கட்டினானோ, மெட்டீரியல்லாம் இப்போ வர்றதெல்லாம் சரியில்லைங்க, ரொம்ப வீக்கு, இப்படி தானே பேசுவீங்க. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது ஹவுஸ் மேபி ஸ்மால் ஆர் பிக், அதை பற்றி அவர் பேசினாரா வசனத்தில்? நீங்கள் தான் சொல்லணுங்க. பட் எதை பற்றி பேசுகிறாரு?
எங்கே கட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்கே போத் ஹவுசஸ் ஆர் சேம். நான் உங்களுக்கு ஒன்று இமேஜ் காமிச்சிட்டே வந்தேனே, திங்க் பண்ணுங்க. 2 வீடு காமிச்சேன். அந்த 2 வீடு ஒரே இமேஜ் தானே போட்டிருந்தேன், கொஞ்சம் வேறு இமேஜ் போட்டிருந்தேனா? ஸோ வீடு சேம், 2 வீடும் சேம். இங்கே அத்தான் சொல்கிறாரு, போத் ஹவுசஸ் ஆர் சேம் பட் காஸ் ஃபார் ஃபால் இஸ் நாட் த ஹவுஸ். உளுந்தது காரணம் வீடு கிடையாது, த லொக்கேஷன் இட் வாஸ் பில்ட் ஆன், அந்த ஃபவுண்டேஷன் தான் பிரச்சனை அப்படின்றது. அப்போ இங்கே இப்போ நான் இப்படி கூட்டு போய் இப்படி காமிச்ச மாதிரி உங்கள்கிட்ட இப்படி காமிச்சேன்னா நீங்கள் என்ன தான் சொல்லியிருப்பீங்க? கன்ஸ்ட்ரக்ஷனை தான் பேசியிருப்பீங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் வேறு பேசுகிறார். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இங்கே என்ன வித்தியாசம்? இங்கே ரெண்டும் என்னது? இது ரெண்டும் என்னது? சேம் ஹவுஸ். மேலே இருக்கிற ரெண்டும் டிஃப்ரெண்ட். வீடு சேம். அதனால் நீங்கள் எப்படி திங்க் பண்ணோன்னா, என்னங்க 2 பேரும் ஒரே நாள் தான் வண்டி வாங்கணும், ஒரே ஷோரூமில் தான் வாங்கணும், ஒரே ஸ்பெக்கு தான் வாங்கணும், ஆனால் இது 1 வருஷத்துலேயே போயிடுச்சுன்ற மாதிரி பேசுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. இப்போ மொபைல்லாம் வாங்குவோமே அந்த மாதிரி. சேம் ஹவுஸ், ஆனால் நம்மளோட நேச்சுரல் பெர்செப்ஷனில் அது சேம் ஹவுஸாக நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இங்கே இது சேம் ஹவுஸுன்றார். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு? கற்பாறையின் மேலே கட்டியிருக்கு, மண்ணின் மேலே ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாது ஃபிசிக்கலாக, உங்களுக்கு வீடு தான் தெரியும். அடுத்தது எது சேம்? ப்ராப்ளம் சேம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டு, வீடு சேமு, பிரச்சனையும் சேம். ஐயோ இதுக்கு பாவங்க, இந்த வீடு கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருச்சு. அப்படி கிடையாது, அப்படியும் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஒரு வீடு மட்டும் நின்றுச்சுன்னா என்னானோ, இல்லைங்க இந்த பக்கம் காற்று எந்தோ அதிர்ஷ்டம் அவனுக்கு, காற்று அந்த பக்கம் அடிக்கலை, இல்லை ஃப்ளட் அந்த பக்கம் வர, இல்லை இங்கே வீடு சேம், பிரச்சனை சேம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட் ஆனனால ரிசல்ட் என்ன ஆகிடுச்சு? டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ஸோ ரிசல்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களை எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, இந்த வீடை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற ஆண்டவர். என்ன ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாருன்னா பாருங்கள், அதான் நான் சொன்னேன், இந்த 2 வீடுமே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன், சேம் பில்டர். இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரே மாதிரி கட்டி கொடுத்துருக்குறான். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துக்கு மட்டும் பாறை மேலேயும் ஒரு பக்கம் மண்ணில் கட்டியாச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, இஸ் லைக் அ மேன் பில்டிங் ஸ்ட்ராங் அண்ட் பிக் ஹவுஸ்ன்னு சொன்னாரா? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அவர் என்ன வசனத்தை மாற்றி சொல்லியிருக்கலாம் தெரியுமா? ஆண்டவர், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எப்படி இருக்கிறவன் தெரியுமாப்பா? ஒரு பெரிய வீடை, ஸ்ட்ராங்கான வீடை, சரி பாறை மேலேயே கட்டிக்கிட்டோம், நல்ல பெரிய வீடு, ஸ்ட்ராங்கான வீடு, பாறையின் மேல் கட்டுகிறவனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம்ல. கரெக்டா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சொன்னாரா? வீடோட பலத்தை பற்றி எதாவது பேசினாரா அவர்? அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணல, இஸ் லைக் அ மேன் பில்டிங் அ ஸ்ட்ராங் பிக் ஹோம் அப்படின்னு அவர் சொல்லலை. இஸ் அ மேன் பில்டிங் அ ஹோம். அது என்னவாக இருந்திருக்கலாம்? மேபி பாவம் அவனுக்கு ஏற்ற மெட்டீரியலை வாங்கி அவன் பண்ணியிருக்கலாம். இட் மேபி வீக் ஆர் ஸ்மால் ஹோமாக கூட கட்டியிருக்கலாம். நல்லா கவனிங்க, ஹவுஸ் ரிமெயின்ஸ் சேம், 2 வீடும் சேம் தான், லொக்கேஷன் மட்டும்தான் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இதுதான் அது 2 மேலே இருக்கிற வீடும் ஒன்று, கீழே இருக்கிற 2 அஸ்திவாரம் மாத்திரம்தான் இப்போ வேறு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே 2ஐயும் பிரிச்சிட்றேன். பிரிச்சுட்டேன்னா இப்போ மேலே இருக்கிற 2 என்னது? 2 வீடும் சேம், கீழே இருக்கிற 2 வேறு. ரைட். இப்போ மேலே இருக்கிறது எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறார் ஆண்டவர்? மேன் பில்டிங் அ ஹவுஸ். மண்ணின் மேல் வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொன்னார்னா வீடு கட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் மேலே இருக்க 2 வீடும். ஆனால் கீழே இருக்கிறது என்னத்துக்கு உதாரணமாக சொல்கிறார்? கேட்டு அவங்களபடி செய்கிறவன் வந்து ஒரு பாறை மேலே கட்டுற மாதிரி. கேட்டுட்டு செய்யாமல் இருக்கிறது வந்து மண் மாதிரின்னு அர்த்தம், மண்ணில் கட்டினதா அர்த்தம். இப்போ தான் சொல்ல வர்றாரு ஆண்டவர் உங்களுக்கு. இங்கே என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வீடு 2ம் சேமு தான்ப்பா, ஆனால் இந்த வீடு இதுக்கு மேலே இருந்தனால என்ன புயலோ ஃப்ளட்டோ எது வந்தாலும் அது அசைக்கப்படலை. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த வீடோட ஸ்ட்ரென்த்தோ பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அஸ்திவாரம். ஸோ இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த வீடு இன்றைக்கி என்னவா தெரியுமா? இன்றைக்கி
எதை குறிக்கிறாரு தெரியுமா? அந்த வீடுன்றது என்னத்துக்கு ஒரு வீடை பற்றி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஒருத்தனுக்கு. இப்போ என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எப்படி இருக்கான் தெரியுமாப்பா? அஸ்திவாரம் தோண்டி அதன் மேலே வீடு கட்டுறவனாக இருக்கிறான். ஃப்ளட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது அசைக்காமப்படாமல் இருந்துச்சுன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கிடையாது. அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, அந்த வீடு தான் எஃபோர்ட்ஸ் யூ புட் இன் யுவர் லைஃப். வீடு கட்டுறதுன்னா என்னது? அது ஒரு செயல், நீ செய்கிற ஒரு காரியம். இந்த வீடு எது குறிக்குதான்? நீ போடுற எஃபோர்ட். எது வேணால் இருக்கலாம் நீங்கள் போடுற எஃபோர்ட். அது என்னது? வீடு கட்டுற மாதிரி. அது குட்டி எஃபர்ட்டாக இருக்கலாம், பெரிய எஃபர்ட்டாக கூட இருக்கலாம். புரிஞ்சுச்சா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆடு, இது வெளியில் இருக்கவங்களுக்கு செல்லாது. அவர் அப்படி பண்ணி அப்படி ஆனார், அது அங்கே செல்லாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ வீடுன்றதை மறந்துடணும், இப்போ எஃபர்ட்டை பிடிச்சிக்கணும். இப்போ என்ன சொல்கிறார்? அந்த எஃபர்ட், ஒருத்தன் போடுற எஃபர்ட்டு, ஒருத்தன் ஒரு எஃபர்ட்டு போடுறான், ஆனால் அவன் கேட்டு, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறான். ஆனால் அவன் போடுற எஃபர்ட்டு கட்பாறை மேலே கட்டின மாதிரியான். புரியுதா? கொஞ்சம் தெரியுதா? ஆனால் இந்த பக்கம் ஒருத்தன் அதே எஃபர்ட்டு போடுறான், ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பண்ணுறான்னா, கேட்குறான், அவைகளின்படி சேர்க்க மாட்டுறான். அவன் மேபி எவ்வளோ எஃபர்ட் வேணால் போட்டிருக்கட்டும், என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், ஆனால் அது எது மேலே கட்டின மாதிரியா? புரியுதா உங்களுக்கு? தெளிவா? வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் யோசிச்சுட்டு இருக்க நமக்கு, வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா? எஃபர்ட்டை திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதை தான் பேசணும் வெளிப்படையாக பார்த்தாலே. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்? எஃபர்ட் இல்லை, அந்த எஃபர்ட் எது மேலே இருக்குங்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? இந்த வீட்டுக்கு பதிலாக எஃபர்ட்டுன்னு மாத்திரேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகும்னு பாருங்கள். என்ன டிஃப்ரெண்ட் இங்கே? மேலே எஃபர்ட், ரெண்டு பேரும் ஒரே காரியத்துக்கு எஃபர்ட் போடுறோம், அதுதான் இந்த எஃபர்ட். ஆனால் இதில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்? பாறை மேலே போட்டுறான். அந்த எஃபர்ட் பாறை மேலே போடுறதுன்னா என்ன? எஃபர்ட்டும் போடுறான், அதுதான் விதைக்கிறது. ஆனால் விதைக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. இவர் கேரட் போட்டார், நானும் போய் கேரட் போட்டால் அதனால தான் வளராது. புரிஞ்சா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே ரெண்டுமே எஃபர்ட்டு, ரெண்டு பேரோட எஃபர்ட்டும் சேம். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னன்னா, ஒருத்தன் கேட்டு அதன்படி செய்கிறவன் வந்து போடுற எஃபர்ட்டு கட்பாறையின் மேலே கட்டின மாதிரியான் அந்த எஃபர்ட். ஆனால் இங்கே ஒருத்தன் கேட்டு செய்யாதவனும் அதே எஃபர்ட் தான் போடுறான், ஆனால் அந்த எஃபர்ட் எது மேலே இருக்குது? படிக்கிற குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? நீ படிக்கிறதா எஃபர்ட்டு, நீ மார்க் வாங்கணும்னு நினைக்கிறதா எஃபர்ட்டு. நீ ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நீ படிக்கிற எஃபர்ட்டு கீழே மற்றவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து அப்படி ஒரு ஜாயின் ஆகுது பாரு ஒன்று. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ அடுத்தது எஃபோர்ட்டும் என்ன ஆகுது? சேம். பிரச்சனையும் என்ன தான்? சேம். ஆனால் என்ன ஆகுது? ரிசல்ட்டு. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில், கரெக்டாக? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி போய் ஆண்டவர்கிட்ட இந்த எஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். கரெக்டாக? வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை இடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? பிக்காக கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் மனுஷ சிந்தனை. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு? ஹியர் எஃபர்ட்ஸ் ஆர் சேம், பட் காஸ் ஃபார் ஃபால் இஸ் நாட் த. உன் எஃபர்ட்னால இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் வந்திருக்கலாம். இங்கே எஃபர்ட் கிடையாது. த லொக்கேஷன் இன் விச் இட் இஸ் பில்ட் அப்பான். உன் எஃபர்ட் எது மேலே பில்ட் ஆகிருக்கோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஃபர்ட்ஸ் மே பி ஸ்மால், பிக், பட் வேர் இட் இஸ் பில்ட் அப்பான். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்கிட்டே வருது பாருங்கள். வீடு ஏன் முக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர் வார்த்தையை நல்லா கவனிங்க. மண்ணின் மேல், கட்பாறையின் மேல், எதுக்கு மேலே உந்து இருக்குது அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். ஸோ எஃபர்ட்ஸ் யூ புட் இன் லைஃப்,
அதுதான் அந்த வீடு. அந்த வீடு தான் நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு சிலர் என்ன பண்ணுறோம், வேலைக்கான எஃபோர்ட் போடுறோம், பிஸ்னஸ்க்கான எஃபோர்ட் போடுறோம். இப்போ எனக்கு என்னது எஃபோர்ட்டு? நான் ஏன் எஃபோர்ட் போடுறேன்? என் சர்ச் வளரணும், பீப்புளெலாம் பிரயோஜனப்படணும், இந்த மெசேஜஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இந்த சர்ச் நல்ல ஒரு பெரிய சர்ச்சாக மாறணும். இதுக்கு நான் போடுறது எஃபர்ட். பட் இந்த எஃபர்ட், நான் ஒரு பாஸ்டரு, நான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன், நான் நீதிமான்னு சொல்லி அவர் சொல்கிறபடி நடக்காமல் நடந்தால் என்னோடய எஃபர்ட் எது மேலே இருக்கான்? நல்ல இன்டென்ஷன் தான் என்னோடய எஃபர்ட்டு. ஆண்டவருக்காக தானே பண்ணுறேன். நாங்கள் இது சர்ச்சு வளரணும்னு நினைக்கிறது ஆண்டவருக்கு நினைக்கிறேன். எல்லோரும் பிரயோஜனப்படணும், மக்கள் நிறையா வரணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு எஃபர்ட். ஆனால் என்ன சொல்கிறாரு, நீ பாஸ்டராக இருந்தாலும் உன்னோடக்கு நீ போடுற எஃபர்ட் இன்க்ளூடிங் ப்ரேயர், நான் அதையும் கொண்டு வந்துடுறேன். ப்ரேயர் பண்ணி ஏன் நடக்கிறது இல்லைன்னா அது ஒரு எஃபர்ட், கரெக்டாக? பட் வேர் டு யூஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட்? அது எதை சார்ந்துருக்குது? பேச்சே கேட்கறது இல்லை முதல்ல, அப்புறம் எங்கேருந்து? அதை தான் நான் சொன்னேன், இதுதான் ஏபிசிடின்னு. வீடுக்கு எது ஃபவுண்டேஷனு? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அதுதான். அப்புறம் தான் இன்டீரியர் டிசைன். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்கணுமா, செகண்ட் ஃப்ளோர் ஆக்கணுமா, எவ்வளோ மாடி வேணும்னு முடிவு பண்ணுறது எதுங்க? அஸ்திவாரம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, நீ பாஸ்டராக இருந்தாலும் சரி, நான் என்னத்தை உதாரணம் சொல்லிக்கிறேன், அப்போ நீங்கள் எடுத்துக்குங்க. ஜபிக்கிறேன் ஆண்டவரே, சர்ச்சுக்கு 2-3 மணி நேரம் நிற்கிறேன் ஆண்டவரே, ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவரே, இங்கே ஆத்துமாக்கள் வரணும், இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இங்கே ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்கணும்னுலாம் நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், டங்ஸ் ப்ரேயர் பண்ணுறேன், கன்ஃபெஷன் பண்ணுறேன், துதிக்கிறேன், பாடுறேன், இந்த யுத்தம் என்னுடைய இதில் உங்களுடைய ஆண்டவரேன்றேன். இதெல்லாம் என்ன? இது ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட்ஸ் நான் போடுறேன். ஆனால் ஒரு பக்கம் என்ன விட்டுட்டுருக்குறேன் நான், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்காமல் இருக்கும்போது என்னுடைய எஃபர்ட்டு எது மேலே இருக்கிற மாதிரி ஆயிருதான்? மண்ணு பிசாசு பண்ணிட்டான். இங்கே என்ன போட்டிருக்கு? பிசாசே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் போட்டிருக்கு, கரெக்டா? பிசாசை சோதிச்சிட்டான், எங்கே ஒன்றும் போடலையே. அப்படிங்க அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக கிரைஸ்ட் மேலே இருந்தால் அதுதான் மோதி கீழே விழும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே, நான் என் வேலையை பற்றி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் வேலையை பற்றி திங்க் பண்ணுமா இல்லையா? அது மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத், சில்ட்ரன்ஸ் லைஃப், எவ்வளோ தான் பிடிச்சி அடிப்பீங்க குழந்தைங்கள? எவ்வளோ தான் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்கிறாரு? எது மேலே இருக்குது உன்னோட எஃபோர்ட்? குழந்தைங்க என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ணுற எஃபோர்ட்ஸ் எல்லாம் பைபிளில் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும்னு எழுதியிருக்கு. அந்த பேச்சை கேட்காம நீ என்ன நீட்டாக வரைஞ்சி எழுதி போனாலும் அந்த கொஸ்டின் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூலில் காலேஜில் எஃபர்ட் என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சுக்கணும். ஹெல்த்து, நீ என்ன ஃபுட்டு வேணால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்கானிக் ஃபுட் எடுத்துக்கோ, என்னன்றவர் கடைசியில் அது கூட நீங்கள் அதிகமாக சாப்பிட்றக்கூடாது அப்படின்றவாங்க. ஹீலிங்க்கு எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஹெல்த் அண்ட் ஹீலிங்க்கு. அஸ்திவாரம் கரெக்டாக செக் பண்ணுன்றார். புரியுதா? சொந்த வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, ஒரு வேலை, கல்யாணம், குழந்தை. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆடு, உனக்கு இருக்கிறதை விட எனக்கு உன் மேலே கன்சர்ன் அதிகமாக இருக்குதுன்னு போன வாரம் பார்த்துட்டோம். ஹீ இஸ் விஷிங் டு டேர்ன் ஆல் யுவர் சிச்சுவேஷன் ஃபார் குட். நான் உன் மேய்ப்பராக இருக்கிறேன், நீ ஆடாக இருக்கிறேன்னா மேய்ப்பருக்கும் அந்த எண்ணம் தானே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன நினச்சிக்கணும்? இதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க. நான் ஆண்டவர் அதுக்கு தான் வழிகளை சொல்லித்தராரு உங்களுக்கு. புரியுதா இல்லையா? பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் எஃபர்ட்டை கரெக்டான இடத்துல போடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இது சக்ஸஸ் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம எல்லாருமே இந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த எஃபர்ட் எப்படி பெருசாகிறது. சரி, எனக்கே வரேன், உங்களெல்லாம் நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. இங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கணும், ஓகே, நான் இன்னும் 2 ஹவர் ப்ரேயர் பண்ணது 5 ஹவர் ஆக்கிடுறேன். ஒரு தடவை ஃபாஸ்டிங் பண்ணுறது 5 நாள் ஃபாஸ்டிங் போட்டுடுறேன். 1 ஹவர் டங்ஸ் பேசுறதுல 10 ஹவர் டங்ஸ் போட்டுடுறேன். எல்லாமே வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்?
அஸ்திபாரம் கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. புரிஞ்சுச்சா? ஆனால் நம்ம ஆப்வியஸாக என்ன நினைப்போம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒர்க், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபினான்ஷியல் க்ரோத் இதெல்லாம் வளரணும் அப்படின் போது, ஆண்டவரே நான் ஒரு பெரிய எஃபோர்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவர் என்னன்றார், எனக்கு உன்னோட எஃபோர்ட்டே முக்கியம் கிடையாது, எஃபோர்ட் எது மேலே இருக்குன்றது தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம்? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ சொன்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைப்பா, ஈவன் ஸ்மால் ஆர் பிக். ஈசாக் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதனால தான் 100 மடங்கு பலன் எடுத்தான். நீங்கள் போய் விதைங்க. ஈசாக் என்ன பண்ணியிருந்தார்? மெடிடேட் பண்ணிக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டு. இது ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். வாரம் வாரம் இதே சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. இதுதான் பேஸ். ஞானஸ்தானம் எடுத்து ஏந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நான் பேசிகிட்டு இருந்தோம் நேற்று வர்ஷிப் டீம் கூட. நாங்கள்லாம் ஃபெலோஷிப்பில் ஒரு ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு சேர்ந்தால் என்ன தெரியுமாங்க சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உள்ளெல்லாம் அனுப்புறதில்ல, இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு வைக்கிறாங்க. பாருங்கள், நீ ஐடி கார்டு போட்டு வரணும், ஃபார்மல்ஸில் தான் வரணும், காலையில் 8:30 மணிக்குள்ளே ஸ்வைப் பண்ணியிருக்கணும், லஞ்சுக்கு போனாலும் ஸ்வைப் பண்ணணும், ஈவினிங் இதோட 5:30 ஸ்வைப் பண்ணிட்டு வெளில போகலாம், கேன்டீன் ஃபுட் இங்கே தான், பஸ் இப்படி தான், இப்படி எவ்வளோ கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போய் ஒரு புது ஸ்கூலில் சேர்த்துறீங்க, என்ன சொல்லுவாங்க? இல்லை மேடம், 9 மணிக்குள்ளே குழந்தைய வந்து விட்டுறணும், 12 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், இவ்வளோ தானே சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி இவங்க சொல்லவே இல்லை அப்படி. அது மாதிரி ஆண்டவர் குழந்தைங்களுக்கு ஒரு டைம் தான் சொல்ல முடியும். இது நம்மளுடைய ஜாப். ஒரு பிலீவர்னால் இப்படி தான் இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ஆகணும்னா கேட்டும் அவைகளின்படி செய்கிறவன் பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். எது மேலே மோதுதுங்க? எவ்வளோ பார்க்குறோம், கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் போடுறீங்க ஏதோ ஒரு ஏக்கருக்கு, ஒரே ஒரு மழை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? உங்கள் எஃபர்ட் என்ன ஆகிடுச்சு? போயிடுச்சு. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ அந்த எஃபர்ட்டு திடீர்னு காணாமல் போகும் பாருங்கள். அதுக்கு காரணம்னா பெருவெள்ளம் வந்து நீரோட்டம். நம்ம என்ன பெரும்பாலும் ஜெபிக்கிறோன்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆண்டவர், பெருவெள்ளம் வந்துடக்கூடாது ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ அதுக்கு ஜெபிக்காத, நீ ஸ்ட்ராங்காக இரு, என் மேலே இரு, என் வார்த்தையில் இரு, பெருவெள்ளம் மோதிட்டு அது ரிட்டர்ன் போயிடும். புரியுதா இல்லையா? உங்களை அசைக்க முடியாது. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல், அந்த எஃபர்ட்ஸ் மேலே. இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் ஒர்க், உங்கள் பிஸ்னஸ், நான் சொல்கிறேன் என் சர்ச்சுக்கு நிச்சயமாக நான் மிகப்பெரிய குரோத்தை பார்க்க போகிறேன். ஏன்னா என் ஆண்டவர் நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நான் வந்து எது மேலே இருக்குவேன்? கற்பறையின் மேலே இருப்பேன். ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படித்தான் இருக்க போது. உங்கள் சில்ட்ரன் லைஃப், உங்கள் வீடு, உங்கள் ஹெல்த்து, ஹீலிங் எல்லாம் தானாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகுங்க. பை ஸ்ட்ரைப்ஸ் யூ வேர் ஆல்ரெடி ஹீல்டு. பட் ஏன் வெளியில் வர மாட்டேங்குது? கொஞ்சம் அஸ்திவாரம் மண் சங்கல்குள்ளே கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கு. நியூ ஜாப் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவர் என்ன சொல்கிறாரு? அதை அசைக்கக்கூடாமல் போயிட்டுருச்சு. யாருக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சான்? இல்லை அசைக்கக்கூடாமல் போயிடுச்சு. யாருக்குன்னா வந்த டொரண்ட்டுக்கு, வந்த ஃப்ளட்டுக்கு, உங்கள் மேலே வந்த சிக்னஸ்க்கு தங்க முடியல, உங்கள் மேலே வந்த பாவர்ட்டி பிரச்சனைக்கு தங்க முடியல, உங்களை வந்து அழிச்சு போடலான்னு வந்த பிசாசுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான வீடை கட்டினீங்களா நீங்கள்? அது என்னன்னு வந்துருச்சு, இந்த வீடை காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் எது மேலே இருக்குது இது? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு சைல்ட் ஆஃப் காடும் எது மேலே இருக்கணும்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அப்போது அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் தான். கேட்டும் அவங்களின்படி செய்கிறவனுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் அது நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. அது எது விழுந்துடும்? யாரோட எஃபர்ட்ஸ் விழுந்துடும்?
கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஃபெயிலியருக்கு ஒரு இது கிடச்சிருச்சா? இதுக்கு எவ்வளோ ஜெபம் போட்டிருப்போம். ஆண்டவரே இது வாய்க்காமல் போயிடுச்சு, இது இதாகணும், அதுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அவர் என்ன சொல்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு எழுதியிருக்கே, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறியே, நீ போராடலாம் வெளிச்சமாக தானே இருக்கணும். வேறெவர் யூ கோ, வாட் எவர் யூ டூ, இட் வில் பி பிளெஸ்ட். அப்போ ஏன் கொஞ்சம் ஒரு சிலது இதாகிருதுன்னா அஸ்திவாரம் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா ஹியர் மாத்திரம் இல்லை, என்னது ஃபாலோ. பாருங்கள், கேட்குறதுல கூட நான் அதை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு டைமாவது முழுசாக கேட்கும்போது டெடிக்கேட்டடாக தான் யாராக இருந்தாலும் கேட்கணும். போட்டு விட்டுட்டே வெங்காயத்தை வெட்டினா இது ஏறுமா தலைக்கு? ஃபவுண்டேஷன் போடும்போது யாராவது நீங்கள் வீடு ஃபவுண்டேஷன் கட்டும்போது வெங்காயம் வெட்டிட்டேவா பார்ப்பீங்க? என்ன பண்ணுறீங்க, உடனே அது காலையில் எழுந்திரிச்சு கிழிச்சிட்டு போயிடுறீங்கல்ல. அது மாதிரி இது முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு கேட்கலாம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நான் இங்கே இருக்கிறவங்கள வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு உன்னை டெவலப் பண்ண பார்க்குற நீ. எவ்வளோ பேருக்கு இது புரியுது? பேச பாஸ்டர், நான் இந்த சர்ச்சை பெருக பண்ணணும்னா இப்படி பண்ணலாமா, அவங்க இது பண்ணாங்க போல இருக்கே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேணா ட்ரை பண்ணி பாரு, என்ன ஆகுமா? கட்ட ஆரம்பிக்குமே இடிஞ்சா கூட பரவாயில்ல. இதில் என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். கொஞ்சம் அஸ்திவாரம் சரியில்லைனா என்ன ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கட்டி முடிச்சப்புறம் தான் உழுகும். அதுதான் இங்கே பிரச்சனையே. கட்ட ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் ஆடிச்சுன்னா கூட என்னான்னுவாங்க, ஐயோ இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது, கொஞ்சம் திருந்திடுவான். இது என்ன ஆகும், மெனக்கட்டு 6-7 மாதம் கட்டி மேலே கொண்டு போயிடுவோம். அப்புறமா இப்படின்னு பாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதனால் உன்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. கட்டிகிட்டு இருக்கும்போது ஆஹா ஓஹோ ஓஹோ ஓ ஓ ஓ என்னது இது கிரேஸ், நம்ம ஒழுங்காக இல்லைனாலும் பில்டிங் ஏறிட்டு இருக்குது, அப்புறம் தானே தெரியும் உழுகிறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டுற, உனக்கு என்ன நீ எஃபோர்ட் போடுற, இதில் எப்படி ஜெயிக்கலான்னு நீ போடுற எல்லா கேல்குலேஷன்ஸை விட நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சார்ந்து இருந்துரு. உன்னோட எஃபர்ட் சின்னதாக இருந்தால் கூட ஜோசஃபை தரன்னு அடிமையாக இழுத்துட்டு போனாங்க. என்ன ஆகிட்டார் அவர் நாட்டுக்கே? புரியுதா டிஃப்ரெண்ட்? என்ன எஃபோர்ட் போட்டார்? ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்படி ஆகிறதுக்கு எஃபோர்ட் போட்டுட்ருக்குறோம். எவ்வளோ பெரிய இது புரிஞ்சா? தேவ பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது, அவரோட நடத்துதல் தான். என்ன சொல்கிறாரு, எது மேலே கட்டுங்கப்பா உங்கள் எஃபர்ட்டை? கிரைஸ்ட் கட்பாறை மேலே கட்டு அப்படின்ற. ஸோ எஃபர்ட்ஸ் யூ புட் இன் லைஃப் ஆர் சேம் இன் போத். இதை மட்டும் ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் த எஃபர்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஃபவுண்டேஷன், அதோட ஃபவுண்டேஷன். ஸோ ஹியர் அண்ட் ஃபாலோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இது உலகத்தானுக்கு பண்ண முடியாது, உங்களால் பண்ண முடியுன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? மாடால் தான் புல்லை சாப்பிட முடியும். சிங்கம் சாப்பிடுமா? புலி சாப்பிடுமா? இது நியூ கிரியேஷன்னால் இதால் வேர்டை சாப்பிட முடியுமா? என்ன சொல்கிற, எவ்ரி ஒன் ட்ரைங் டு இன்க்ரீஸ் தேர் எஃபர்ட்ஸ் ஃபார் சக்ஸஸ். இதுதானே உலகத்தோட நீதி. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்ற, தட் இஸ் லைக் ட்ரைங் டு பில்ட் அ ஸ்ட்ராங் ஹோம் பட் நாட் அப்பான் அ எஃபர்ட். போடாதன்னா ஆண்டவர் சொல்லலை, போடணும். ஆனால் பேஸ் என்ன? அது இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வரி. பாருங்கள், நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று கட்டி மேலே போய் உழுகிறத விட ஆரம்பத்துலேயே உனக்கு என்ன சீக்ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ எவ்வளோ இப்போ ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு நினச்சிக்கோங்க. பாருங்கள், ஒருத்தனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்ட முடியும், உன்னால் கட்ட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ அதை பார்க்காத, குட்டியாக இருந்தாலும் என் மேலே கட்டு, இதை அசைக்க முடியாதுன்றார். புரிஞ்சா இல்லையா? அப்போது இந்த எஃபர்ட் அவரை சார்ந்து இருக்குது, உங்களை சார்ந்து இல்லை. உன் குடும்பத்தோட பேக்ரவுண்டு சார்ந்து கிடையாது, உன்னுடைய பணத்தை சார்ந்து கிடையாது, உன் எஜுகேஷனை சார்ந்து கிடையாது, எதையும் சார்ந்து கிடையாது, கர்த்தரை சார்ந்து இருக்குது.
ம் புரிஞ்சா? ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துகிட்டு போ. என்னன்னு கேட்டுட்டு போகிற இவ்வளோ நாள், கேட்டுட்டு அவைகளின்படி செய்ய தீர்மானம் மட்டும் தீர்மானமே இல்லைன்னா எப்படி நடக்கும்? தீர்மானம் பண்ணுறீங்களா இப்போ இன்றைக்கி? என்ன சொல்ற, கேட்கும் அவைகளின்படி செய்கிறவன். நீங்கள் இன்னையிலேருந்து அப்போ கேட்பேன்னு சொல்லிட்டீங்க, நடப்பேன்னு சொல்லிட்டீங்க. பாருங்கள், இங்கே என்ன ஒரு வார்த்தை இங்கிலீஷில் போட்டிருந்ததுன்னு பாருங்கள். நான் இப்போ திருப்பி கொண்டு வர முடியாது எனக்கு. என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். நீ லார்ட்னு என்னை கூப்பிடுறியே, எந்த கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன? ப்ராக்டிஸ்னால் என்னங்க அர்த்தம்? அது பண்ணும்போது ஃபெயிலியர் வரலாம். சைக்கிள் ஓட்ட ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அப்பாவையும் சேர்த்து உண்ணி செடிக்குள்ளே கூப்பிட்டு போயிடும். கரெக்டாக சாஞ்சு 2 வீலர் சொல்லி கொடுத்தா நேராக போயிடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? அது பேர் ப்ராக்டிஸு. வண்டி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்கன்னா அது ப்ராக்டிஸ் கிடையாது. அப்போ ஆண்டவர் உங்களை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? வார்த்தையை செயல்படுத்த முயற்சி பண்ணு, அதன்படி நடக்க ட்ரை பண்ணு. உன் வாஞ்ச அது மேலே இருக்கட்டும், உளுந்தாலும் பரவாயில்ல, பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்றார் அப்பா. புரியுதா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? பெருமெல்லாம் அந்த நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதினாலும் நீங்கள் இன்றைக்கி செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், இன்னையிலேருந்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் எஃபர்ட்ஸ் மேலே எது மோதினாலும் அதுதான் கீழே உலகுன்றார். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை அசைக்கக்கூடாமல் போயிடுச்சு. பிசாசுக்கு மிகப்பெரிய தோல்வி இன்னைக்கு. உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே சிக்னஸை கொடுத்து அழிக்கலான்னு பார்த்துச்சு, என்னாமல் முடியாமல் போயிடுச்சா? நீங்கள் தான் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அசைக்கக்கூடாமல் போயிடுச்சு. உங்களை ஃபினான்ஷியலில் போட்டு, கடன் பிரச்சனையில் போட்டு, வேலையில் சேலரி இல்லாமல், வேலை இல்லாமல் பண்ணலான்னு நினச்சிச்சான். அதுக்கு என்ன ஆகிடுச்சா? போயிடுச்சு. உன் குழந்த வாழ்க்கையெல்லாம் உருப்பிடாமல் போகணுன்ற மாதிரி வந்துச்சான். சொல்கிறவங்களுக்கு நடக்கும். போயிடுச்சான். அதே மாதிரி எல்லா காரியமும் சரி, உன் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் இல்லை உங்கள் ஒர்க்கு, அது உயர விடாமல் போகணுன்னு பிசாசு நினச்சிச்சான், இல்லை உங்கள் சூழ்நிலை நினச்சிச்சான், போயிடுச்சு. அப்படி எல்லா காரியமும் உங்கள் எஃபர்ட்ஸ் எதெல்லாம் இருக்கும், ஹீலிங் ஆகட்டும், சுகமாகட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கட்டும், உங்கள் உழைப்பு இருக்கட்டும், பசங்க காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், எஜுகேஷன் எதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளை மேலே மோதிச்சுன்னா அசைக்கப்படாமல் தான் போகும். இப்போ எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ சக்ஸஸாக இருக்கும். சார் 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். என்ன கேட்டு வந்தீங்க? ஹியர் அண்ட் ஃபாலோ, ஹியர் அண்ட் ஃபாலோன்னு. நீங்கள் ஆனால் ஹியர் அண்ட் ஃபாலோன்னா எதை ஃபாலோ பண்ணும்? வார்த்தை பைபிள் ஃபுல்லாக வார்த்தையாக இருக்குதே. அதில் என்ன சொல்கிறாரு? ஹியர் அண்ட் ஃபாலோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கான். டூயிங் த வேர்ட் அண்ட் ஸ்டாண்டிங் இன் த வேர்ட். இதுதான் பைபிளில் எழுதப்பட்ட 2 காரியம். டூயிங் த வேர்ட் பாருங்கள், ஸ்டாண்டிங் இன் த வேர்டு நம்ம நிறைய ஆண்டவர் போதிச்சிட்டாருங்க. டூயிங் த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 வசனத்தை மட்டும் சொல்கிறேன். மற்ற வேலை யாருது? யாருது? உங்கள் வேலை. என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து அஸ்திவாரம் நீங்கள் தானே போடணும். நான் ஒரு 3 கல் மட்டும் தருவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? மீதி கல் எடுத்து நீங்கள் தான் நிரப்பணும். அப்போ எந்த மாதிரி கல்லுன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அந்த கல்லை தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் டூயிங் த வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் பாருங்கள் ஸ்டாண்டிங் த வேர்டில் இருப்போம். என்ன ஸ்டாண்டிங் த வேர்ட்னா, ஆண்டவரே சொல்லிடுங்க, இந்த பேட்டில் இஸ் நாட் யார்ஸ், இட்ஸ் மைன் ஆண்டவரே. இது ப்ராமிஸில் நிற்கிறது. உங்கள் தழுவுங்களை குணமாயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இது என்னது? ஸ்டாண்டிங் த வேர்ட். அப்ரஹாம்ஸ் பிளெஸிங்ஸ் எனக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, ஸ்டாண்டிங் த வேர்ட். வேர் எவர் கோ வாட் அவுட் இட் வில் பி பிளெஸ்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. சங்கீதம் 23, 91, 121, இதெல்லாம் என்னது? ஸ்டாண்டிங் இன் த வேர்ட். இது எல்லோரும் பண்ணுவீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். காரில் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் இன் த வேர்ட். உன் போக்கையும் வார்த்தையும் என்ன காப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைங்கள்லாம் கர்த்தரால் போதித்திருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்டாண்டிங் இன் த வேர்டு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு? டூயிங் த வேர்டு, ப்ராக்டிஸிங் த வேர்டு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 1 Peter 3:9, டோன்ட் ரீபே ஈவில் ஃபார் ஈவில், டோன்ட் ரிட்டலேட் வித் இன்சல்ட்ஸ் வென் பீப்புள்
Instead, pay them back with the blessing. That is what God has called you to do. And He will grant you His. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? டோன்ட் ரீபே ஈவில் வித் ஃபார் ஈவில். டோன்ட் இன்சல்ட் வென் பீப்புள் இன்சல்ட் யூ. உனக்கு மரியாதை கொடுக்கல, உனக்கு கடுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிறாங்க, எரிச்சல் விட்டுற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் உன்னை கூப்பிட்டது வேறு வேலைக்குன்றார். எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கிறார் ஆண்டவர்? உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாராம். கூப்பிட்டுருக்கிறாருன்னா உங்கள் வேலை என்னவா தெரியுமா? இன்ஸ்டட் பே தம் பேக் வித் த. இதுதான் அந்த பாறை மேலே நிற்கிறது தான். புரியுதா? தட் இஸ் வாட் காட் ஹஸ் கால் யூ டு do, and He will grant you His blessing. இதுதான் அந்த பாறை மேலே நிற்கிறது. ஒரு கல் காமிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கல் இருக்குது. ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்டில். அடுத்தது பாருங்கள், 1 Peter 3:10. இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் லைஃப் அண்ட் see many happy days. எவ்வளோ பேருக்கு வேணும் லைஃப் என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பி டேஸாக இருக்கணும்? ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா, இதானே நம்ம செய்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? கீப் யுவர் டங்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங் ஈவில் அண்ட் யுவர் லிப்ஸ் ஃப்ரம் டெல்லிங். சும்மா ஒரு பொய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அது பேர் என்னது? பொய் தான். டேர்ன் அவே ஃப்ரம் ஈவில் அண்ட் டூ குட். சர்ச் ஃபார் பீஸ் அண்ட் ஒர்க் டு மெயின்டைன். த ஐஸ் ஆஃப் த லார்ட் வாட்ச் ஓவர் தோஸ் ஹூ டூ அண்ட் His ears are open to their, but the Lord turns His face against those who do. இங்கே என்ன பிரச்சனை ஆயிரும்னா, என்னங்க அப்பா பையன் நீங்கள் இப்போ பண்ணால் திருப்பிடுவாருன்றீங்க மூஞ்ச. அப்படி இல்லை, பாவம் இருந்தால் பாவம் இருக்கிற இடம் ஒரு கண்ணுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண முடியும்? புரியுதா? கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் என்னவா, பாவம் செய்கிற இடத்துல என்ன ஆகாதான்? காது கேட்காதான். புரியுதா? இது ரெண்டுமே அவருடைய பிள்ளைங்க செய்கிற வேலை கிடையாது. அவரோட சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, நீதிமானோட சத்தம் கேட்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சத்தம் கேட்கும். அவர் பெர்ஃபெக்ட் மேனை எதிர்பார்க்கல, ப்ராக்டிஸிங் பண்ணுறவனை எதிர்பார்க்குறார். புரிஞ்சா இல்லையா? இது ஒரு கல். ரோமன்ஸ் 13:13. பிகாஸ் எதுக்காண்டவரே நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்? நாங்கள் தான் கழுவப்பட்டோம், சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்து. கவனிக்கிறீங்களா? பிகாஸ் வி பிலாங் டு த டே வி மஸ்ட் லிவ். என்ன லைஃப் வாழணுமா? ஃபார் ஆல் டு சி. பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஆண்டவருக்கு முன்னாடி நல்லா இருக்கிறேங்க, அவங்களுக்கு முன்னாடிலாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியா? வி மஸ்ட் லிவ் டீசென்ட் லைஃப்ஸ் ஃபார் காட் டு சி கிடையாது. அவன் புரிஞ்சுக்காததுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. சாரிப்பா, கல் தப்பு, இந்த கல்லை தான் வைக்கணும். டோன்ட் பார்ட்டிசிபேட் இன் த டார்க்னஸ் ஆஃப் வைல்டு பார்ட்டிஸ், ட்ரங்க்னஸ், குடி போதை பார்ட்டிஸ். என்ன சொல்கிற? ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம், இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சா தப்பு. என்ன சொல்கிற? டோன்ட் ட்ரிங்க் இல்லை, பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது. நான் தான் குடிக்கலையே, நான் வெறும் தண்ணி தானே வச்சுருக்கேன் கையில். இருக்குது, யூ ஷுட் நாட் பார்ட்டிசிபேட். ராங் ஸ்டோன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கல் வச்சிட்டிங்க? கொஞ்சம் ஒரு செங்கல் வச்சிட்டிங்க, ஒரு மணல் மூட்டை வச்சிட்டிங்க. அண்ட் இம்மாரல் லிவிங், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. குவார்லிங், ஜெல்லசி. இன்ஸ்டெட் க்ளோத் யுவர் செல்ஃப் வித் த presence of the Lord Jesus Christ. Don't let yourself think about ways to indulge your evil desires. புரிஞ்சுச்சா? Just coming to church and hearing alone will not make you success. அவன் தான் என்ன ஆயிடுவானா, ஃபூலிஷ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நீ ஏமாந்து போயிடுவடா தம்பி அப்படின்னுவோம்ல குழந்தைங்கள்ட்ட. தங்க அப்படின்னா ஏமாந்துருவடா நீ அப்படின்றார். ஸோ முக்கியம் என்னது? ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சம்மரைஸாக ஒரே தடவை சொல்கிறேன். ஹியூமன் மைண்டு என்ன திங்க் பண்ண வைக்கும், நீங்கள் வெளியில் போன அப்புறம் கூட அந்த லெஃப்டில் இருக்கிற காரியங்களில் எப்படி ஆகிறதுன்றதுக்கு உங்களை முயற்சி தான் அதிகமாக எடுக்க வைக்கும். நீ என்ன பண்ண, முயற்சி பண்ண வேணான்னு சொல்ல, நீ போடுற முயற்சியை விட அஸ்திவாரம் முக்கியம்.
கட்டுற வீடை விட அஸ்திவாரம் முக்கியம். அஸ்திவாரத்தை சரி பண்ண கட்ட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிவிட்டு நீ சின்னதாக கட்டினா கூட அது மேலே வந்து மோதாதுன்றார் ஆண்டவர். நீ பெருசாக கட்டினா செழிக்கலான்னு நினைக்கிற, நீ எவ்வளோ ஹைட்டாக கட்டுறியோ அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். அஸ்திவாரம் தான் முக்கியம். ஸோ அதை மறந்துடாத. புட்டிங் காட்ஸ் வேர்ட் இன்டு ப்ராக்டிஸ். கிரைஸ்ட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னு கேட்டால் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இந்த வார்த்தை எனக்கு இப்போ நேற்று ஆண்டவர் பேசினார். ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஏன் சர்ச் பெருசாகிரும்னு. வர்றவங்கெல்லாம் சுகமாயிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம சர்ச் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச் இன் இந்தியா ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்? அஸ்திவாரம் என்ன ஆண்டவரே, நான் அஸ்திவாரத்தில் நிற்கணும், நின்னுறேன்றேன் நான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பாருங்கள். என்ன எப்படி ஆகும்னே தெரிலனா அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி இருக்கும்? ஆகுமா ஆகாதா? இப்படியே போச்சுன்னா எப்படி? இப்படி நிறைய இருக்கே. எங்களது அஸ்திவாரத்தில் இருக்குப்பா, நிச்சயமாக வரும். அப்படித்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்கிறான்னு, நீ கவலைப்படாத, இன்றைக்கி உனக்கு போட்டாச்சு ஃபவுண்டேஷன், நீ அதில் நில்லுன்ற. புரியுதா இல்லையா? அதனால் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் வந்து தன் பிள்ளைகளுக்கு சீக்ரெட்ஸ் தான் சொல்லி தரார். உங்களை கான்ஃபிடென்ட் பண்ணுறேன், நீ இப்படி இரு, நீ சக்ஸஸ் ஆவார். ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா இந்த நாளுக்காக. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லாம் உங்கள் ஆடுகளாக இருக்கிறோம், மெய்ப்பராக எங்களுக்கு என்ன அருமையாக நீங்கள் போதித்தீர ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் இனிமேல் எங்கள் அஸ்திவாரங்களை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் வார்த்தையில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இவ்வளோ நாளும் ஆண்டவரே நாங்கள் எப்படி அந்த வீடை பெருசாக்கலாம், எங்கள் எஃபர்ட் எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முயற்சி செய்தது உண்மைதான்ப்பா. ஆனால் எங்கள் அஸ்திவாரத்தில் நிறைய விட்டுருந்தோம்ப்பா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதை நோக்கி பார்க்குறோம், எங்கள் அஸ்திவாரங்களை சரிப்படுத்துகிறோம், போய் அதிகமாக வேதம் வாசிக்கிறோம். அந்த அஸ்திவாரத்தின்படி எப்படியெல்லாம் ஒரு நீதிமான் நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ ஆண்டவரை, வேதத்தை வாசித்து அதை வீல் புட் இன் டு ப்ராக்டிஸ் லார்ட். நாங்கள் அதை ப்ராக்டிஸில் போட எங்களுக்கு நாங்கள் போட்ட அந்த எஃபோர்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகி வந்து நிற்பதற்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய மாற்றம், வேலையில் ஒரு வித்தியாசம், குழந்தை வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம், ஆண்டவரே வீடு காரியங்களில் ஒரு வித்தியாசம், எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் உங்கள் கரம் உண்டு பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. wherever you go, whatever you do, you will be blessed ன்னு சொன்ன மாதிரி அந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் இன்று முதல் காணும்படி நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அஸ்திபாரத்தில் எங்களுக்கு புரிய வச்சதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஃபவுண்டேஷன்ஸை நாங்கள் சரி பண்ண எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடியோ பார்க்குறவங்களும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எது வந்து உன் மேலே மோதினாலும் அது உன்னை அசைக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. யூ வில் நாட் பி ஷேக்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்று முதல் நாங்கள் அசைக்கப்படாதவர்களாக இருப்போம், ஷேக் ஆகாதவர்களாக இருப்போம், பலப்பற்றவர்களாக இருப்போம். ஏன்னா நாங்கள் உங்கள் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். வந்தவங்க எல்லாம் க்ளோரியஸாக ஒரு மிகப்பெரிய மாளிகை மாதிரி அவங்க வாழ்க்கை நீங்கள் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம் உண்டு பண்ணுவீராக. இன்று முதல் அவங்களுக்கு வேலையில், பிஸ்னஸில், ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில், குழந்தைங்க வாழ்க்கையில், ஃபினான்ஷியல் நீடில், படிக்கிற பசங்களுக்கு காலேஜில், வேலையில், எல்லாத்துலேயும் இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இன்று முதல் என் கரத்தை பார்ப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீங்கள் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show his favor and give you his peace. In Jesus' name, amen.